வணக்கம். நிஃப்டி ஆல்மோஸ்ட் 100 பாயிண்ட்ஸ் அப், 84 பாயிண்ட்ஸ் ஸ்பாட்லேயும் அண்ட் ஃபியூச்சர்ஸில் வந்து 100 பாயிண்ட்ஸ் அப்பு, 35 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. இன்ட்ராடே ஸ்விங் வந்து 96 பாயிண்ட்ஸ். பேங்க் நிஃப்டி 283 பாயிண்ட்ஸ் வந்து இன்னைக்கு வந்து அப்பு அண்ட் 194 பாயிண்ட்ஸ் வந்து ப்ரீமியமில் இருக்குது. இன்ட்ராடே ஸ்விங் வந்து 483 பாயிண்ட்ஸ், 500ன்னு வச்சிங்களா, ஒரு 17 பாயிண்ட் தானே. ஸோ மார்க்கெட் வந்து இன்னைக்கு மேலே போனதுக்கு என்ன காரணம்? மேலே போகணுன்னு இருக்குது, அப் டு 25,000 கண்ணுக்கு தெரியுது. அதை தான் வந்து டார்கெட் பண்ணிட்டு நிஃப்டி போயிட்டுருக்கு. ஒன்று. ரெண்டாவது, பட்ஜெட்டுக்கு முன்னாடி இது போகிற ரேலி. பட் சாட்டர்டே இன்னைக்கு யூஎஸில் ட்ரம்ப்புக்கு வந்து குண்டடி பட்டோன்னே ஆல்மோஸ்ட் ஒரு 60-65 வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. எல்லா குரூப்லேயுமே வந்து பேசப்பட்ட விஷயம், மண்டே இன்னைக்கு பயங்கரமான பிளட் பாத் இருக்குன்றது எதிர்பார்த்தோம். ஒன்று. ரெண்டாவது, இன்னைக்கு காலையில் சைனாவோட ஜிடிபி டேட்டா வந்துச்சு, படு கேவலமாக இருந்துச்சு. அவங்க எதிர்பார்த்தது வந்து 5.1, இருந்தது வந்து 5.3, வந்தது வந்து 4.7, ரைட்? படு கேவலமாக இருந்துச்சு. ஒன்று. ஸோ அதனால ஏஷியன் மார்க்கெட் பயங்கர நெகட்டிவாக இருந்துச்சு. அட்டா இன்னைக்கு செம்ம ஃபால்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் கிஃப்ட் நிஃப்டி ஆகட்டும், யூஎஸோட ஃபியூச்சர்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே பாசிட்டிவ்ல இருந்துச்சு. என்ன அது? அனுதாப ஓட்டு, ரைட்? நம்ம ஊரில் நம்ம தலைவர் எம்ஜிஆருக்கு வந்து குண்டடி பட்டப்ப சூப்பர் டூப்பராக ஜெயிச்சார். நம்ம பாரத பிரதமர், எக்ஸ் பிரதமர், ரைட், ராஜீவ்காந்தி அவர் இறந்தப்பையும் ஒரு பெரிய அலை வந்துச்சு. ஸோ எப்பெல்லாம் இது மாதிரி ஒரு இது வருதோ அனுதாப ஓட்டுன்றது தாராளமாக வந்துடுது. ஒன்று. இன்னைக்கு ரைட் நவ், ரைட், யூஎஸ் பிரசிடென்ட் வந்து சொல்லிட்டு இருக்காரு, அப்பா அவருக்குலாம் ஒன்றும் ஆகலப்பா, செக்யூரிட்டி லேப்ஸ் இருந்துச்சு, லேசான அடிதான்றது அவர் வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. அவர் ஏற்கனவே பயங்கர சொதப்பல் வேலை பண்ணிட்டு இருக்காரு, பேரை மாற்றி 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 சொல்லிட்டு இருக்கிறது. பட் சாட்டர்டே இன்னைக்கு ரைட் போல் அனாலிசிஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ட்ரம்ப்புக்கு வந்து ஆல்மோஸ்ட் 6 to 7% வந்து ஸ்விங் கிடச்சிருக்கு. ஒன்று. ஏன் மார்க்கெட் இங்கே தூக்கிட்டு இருக்குன்னு சொன்னால், எல்லாரும் பார்க்கறது வந்து ட்ரம்ப் வந்தால் பிஸ்னஸ்க்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுவாருன்றது ஒரு சைடு பார்த்துட்டு இருக்காங்க. உலகத்தில் நடக்கிற போரெல்லாம் நிப்பாட்டிடுவாருன்றது. இது வந்து யார் அடித்தாங்கன்றது எனக்கு தெரிஞ்சு எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து கண்டுபிடிச்சிடுவாங்கன்றது நான் எதிர்பார்க்குறேன். சப்போஸ் சைனா என்ன ஏதாச்சும் கை வச்சு இருந்துச்சுனால், நீ என்னடா தாய்வானை போய் அடிக்கிறது, அதுக்கப்புறமா உன்னை அடிக்கணும்னு சொல்லிட்டு யூஎஸ் பெரிய லெவலில் வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு, ரைட்? வேற யாராச்சும் சின்ன பசங்க, ரைட், இந்த மிடில் ஈஸ்ட்ல இருந்து இல்லை பாலஸ்டைன்ல இருந்து யாராச்சும் அது மாதிரி இருந்துச்சுனால் அந்த நாடு செத்துச்சு. ஸோ இது மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் போதும், எப்பயுமே ஒரு வேர்ல்டில் ஒரு பெரிய போர் வரும் போதும் வியாபாரம்ன்றது ரெண்டு விதமான வியாபாரம். ஒன்று, நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வெப்பன்ஸ் விற்கிறது, இந்த குண்டு விற்கிறது, இந்த பிளெயின் விற்கிறது, மிசைல்ஸ் விற்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய வியாபாரம், ரைட்? செகண்ட் வியாபாரம், குண்டு போட்டதுக்குமா அந்த பில்டிங்லாம் உடஞ்சிருதுல, ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ற பேரில், ரைட்? இந்த ரோமானியர்கள்லாம் வந்து பண்ணுவாங்க, அவங்களாம் ராஜபரம்பரையில், இந்த ராஜபரம்பரைலாம் வந்து உட்காந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில் ஆரம்பிச்சுவாங்களாம், தண்ணின்னா நம்ம சரக்கு சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டுட்டு டான்ஸ் எல்லாம் இது பண்ணிட்டு வயிறு ரொம்ப போயிடும் தெரியுமா, உடனே அங்கே சைடில் போயிட்டு வாயில் விரல விட்டு வாந்தி எடுத்துருவாங்க, மறுபடியும் இங்கே வந்து இது பண்ணுவாங்களாம். இந்த கதை தான் வந்து growth oriented எக்கானமி. எவ்ரி இயர் நம்ம வந்து க்ரோ ஆகலை, நம்ம ஒரு கம்பெனியோட growth வந்து ஸ்டாக்னேஷன் ஆயிடுச்சு சொன்னால் அந்த கம்பெனியை வந்து போட்டு மிதிச்சிடும். ஸோ அடுத்த growth எங்கே இருக்குன்றதான் பார்க்குறோம். பேசிக்காக வாரை வந்து என்ன பண்ணுது, டிஸ்ட்ரக்ஷன் பண்ணதுக்கப்புறமா புதுசாக கட்டுறாங்க. ஸோ புதுசாக கட்டும் போதும் அங்கே சிமெண்ட்டு, ஸ்டீலு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸோ ரெண்டு விதமான growth இருக்குது. சரி, இன்னைக்கு செக்டார் வைஸ் ஆல்மோஸ்ட் எல்லா செக்டாருமே வந்து சூப்பர் டூப்பராக பண்ணிச்சு. அண்ட் எக்ஸப்ட் ஃபார் மீடியா மெயின் ரீசன் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பிவிஆர் சினிமா டவுனு. பிவிஆர் சினிமா வந்து பிரேக் அவுட் ஆயிருந்துச்சு. ஏன் பிரேக் அவுட் ஆயிருந்துச்சு? இந்தியன் 2 சூப்பர் டூப்பராக கலெக்ஷன் வரும்ன்றது இந்த எதிர்பார்ப்பில் படம் ஆஸ் பர் மீடியா ரிப்போர்ட் ஊற்றிச்சு, ரைட்? அண்ட் மீம்ஸ்லாம் வந்து வேற மாதிரி வந்துகிட்டு இருக்கு. நான் படம் என்ன பார்க்கல, ரிவ்யூஸும் நான் படிக்கல, நான் பார்க்கறது வந்து சார்ட்டை பார்க்குறேன்.
இந்தியன் 2க்கான சார்ட் கிடையாது, பிவிஆரோட சார்ட். பிவிஆர் எவ்வளோ ஸ்க்ரீன் இருக்குது, ஸோ படம் ஓடாதுன்றது ஒரு சைட் பயம் வந்துருச்சு. ஸோ அதனால தான் பிவிஆரோட சார்ட்டில் காட்டுது. ஸோ படம் எப்படியா இருந்தாலும் 1000 கோடி வியாபாரம் பண்ணிடுவாங்க, அதை பற்றி பிரச்சனை கிடையாது. கல்கி படமும் நல்லா இல்லைன்னு தான் சொன்னாங்க. பட் 600 crores போட்டு கல்கி படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் 1000 கோடி பக்கமாக நோக்கி போயிட்டுருக்கு. இந்தியன் 2வும் பண்ணிடுவாங்கன்றது நம்ம எதிர்பார்க்கலாம். சரி, நம்ம சாட்டர்டே இன்னைக்கு நம்ம ஜோஹோ மீட்டிங் 6 to 9, அந்த மீட்டிங்க்கு முன்னாடி யூடியூப்லேயும் சரி ஜோஹோ மீட்டிங்கில் இன் பர்டிகுலர் செக்டார் வைஸ் சார்ட்டை போட்டு டிஸ்கஸ் பண்ணியிருந்ததும் சரி, ரெண்டு இடத்துலையுமே சொன்ன ஒரு காமனான விஷயம் என்னன்னு சொன்னால், பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ், பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் நல்லா இருக்குன்றது நம்ம சொல்லியிருந்தோம். இன்னைக்கு வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ரைட், பேங்கிங்கில் பேங்க் ஆஃப் பரோடா, ரைட், பஞ்சாப் நேஷனல் பேங்க், எஸ்பிஐ, இந்த 3 பேங்க்குமே ஃபர்ஸ்ட் டாப் 3ல இருக்கு. 3மே வந்து பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ். இதில் பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஸ்பெசிஃபிக்காக ஜோஹோ மீட்டிங்கில் வந்து அதுக்கான இலக்கு வந்து பெரிய இலக்கு கொடுத்துருந்தோம். ஏன் கொடுத்துருந்தோம்ன்றது நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி நிஃப்டிலையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பர்ஃபார்மர், டாப் பர்ஃபார்மர் ஓஎன்ஜிசி. அகெயின் அது வந்து இட் இஸ் அ பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ். அண்ட் ஓஎன்ஜிசி ஃப்ரெஷ் பிரேக் அவுட் ஆகிருக்கு. டெஃபினட்டாக ஓஎன்ஜிசி என் ரேடாரில் இல்லை, பட் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் வந்து என் ரேடாரில் இருந்துச்சு. சரி, அடுத்தது வந்து எஸ்பிஐ லைஃப், ரைட். எஸ்பிஐ லைஃப் வந்து ஆல்மோஸ்ட் 3%, 2.95% வந்து ஏறி இருக்கு. ஜோஹோ மீட்டிங்கில் ஒரு 11 ஸ்டாக் டிஸ்கஸ் பண்ணல. எஸ்பிஐ லைஃபும் இருந்துச்சு, ஹெச்டிஎஃப்சி லைஃப்ஸும் இருந்துச்சு. இப்போ இந்த 2 ஸ்டாக்ல நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், நாங்கள் அன்னைக்கு வந்து 12 ஸ்டாக் என் சைட்லேருந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஒரு 40 ஸ்டாக் ரைட் நேர்கள் மூலமாக கேட்ட கேள்விக்கு சார்ட்டை போட்டு இது போகுமா போகாதான்றதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அதுலேயும் ஒரு ஸ்டாக் ரைட் அடுத்த 1.5 வருஷத்தில், 1.5 வருஷம் இல்லை, 1 வருஷத்தில் ஆல்மோஸ்ட் டபுள் பார்க்குறோம். ஒன்று. ரெண்டாவது, இன்னொன்று வந்து ஒரு நேயர் வந்து ஒரு ஸ்டாக்கை ஐடென்டிஃபை பண்ணியிருந்தாரு. அடுத்த ஒரு 60 daysல we are talking about almost 80% அப். சரி, நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் சைடில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் 11 ஸ்டாக்ஸில் 2 ஸ்டாக் வந்து -2.5%, ஒரு ஸ்டாக் வந்து 0, அதாவது மேலேயும் ஏறல கீழே ஏறல, ஓப்பன் இடத்துலயே நிற்கிது. மீதி ஆல்மோஸ்ட் 8 ஸ்டாக்கு செம்ம பாசிட்டிவ், ரைட். சரி, அந்த பர்ஃபார்மன்ஸை விடுங்க, மார்க்கெட்டுக்கு வரலாம். இன்னைக்கு வந்து 39 ஸ்டாக்ஸ் வந்து நெகட்டிவ்ல இருந்துச்சு F&O ஸ்டாக்ஸில், அண்ட் 146 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல இருந்துச்சு. மெஜாரிட்டி ஆஃப் தி ஸ்டாக்ஸ் செம்ம பாசிட்டிவாக இருந்துச்சு. சம்பல் ஆகட்டும், தீபக் நைட்ரேட் ஆகட்டும், இதெல்லாம் நம்மளோட ஜோனில் இருந்துச்சுன்றது எல்லாருக்குமே தெரியும். கெனரா பேங்க் ஆகட்டும், அப்போலோ டயர்ஸ், பஜாஜ் ஆட்டோ, மதர்சன், எஸ்காட்ஸு, இது எல்லாமே வந்து நம்மளோட லிஸ்டில் இருந்த ஸ்டாக்ஸ். வேதாந்தா 2.9, செயில், ஹிண்டல்கோ, நேஷனல் அலுமினியம், கோல் இண்டியா, ஹிந்து காப்பர். மெட்டல்ஸில் டாப் 6 ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட பை ஜோனில் தான் இருந்துச்சு. அண்ட் பை ஜோன் போட்டு அதுக்கான இலக்கும் நம்ம கொடுத்து வச்சுருந்தோம். அண்ட் ஜோஹோ மீட்டிங் விடுங்க, நம்ம யூடியூப்லேயும் நம்ம பேசியிருந்தோம். இன்னைக்கு மெஜாரிட்டி ஆஃப் தி ஸ்டாக் க்ளோஸ் டு அபவுட் 70% ஆஃப் தி ஸ்டாக்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா F&Oல அகெயின் நான் சொல்கிறேன் லாங் பில்டப் ஆயிருக்கு. அண்ட் சில ஸ்டாக்ஸ் அப்போலோ டயர்ஸ், கெயில், எம்சிஎக்ஸ், பஞ்சாப் நேஷனல் பேங்க், இதெல்லாம் வந்து ஷார்ட் கவரிங்கில் மேலே ஏறி இருக்கு. ஷார்ட் பில்டப்பில் வந்து கியூமின்ஸ் இந்தியா, எல்என்டி மைண்ட்ரி, ஏஷியன் பெயிண்ட்ஸ், இதெல்லாமே வந்து ஷார்ட் பில்டப்பில் போயிருக்கு. சரி, இப்போ வந்து யூஎஸ் மார்க்கெட் செம்ம பாசிட்டிவ்ல இருக்கு, ரைட். ட்ரம்ப் வந்து எப்படியா இருந்தாலும் வந்துருவாங்கன்ற நம்பிக்கையில் வந்து க்ளோஸ் டு அபவுட் 250 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் இருக்கு. டாலர் இண்டெக்ஸ் மீண்டும் வந்து கொஞ்சம் அப்படி காலையிலலாம் எடுத்தால் பாசிட்டிவாக இருந்துச்சு, இப்போ வந்து ஃப்ளாட் நெகட்டிவாக இருக்கு, ரொம்ப ஃப்ளாட் நெகட்டிவாக இருக்கு. பிலோ 104 கீழே போயிருக்கு. ஒன்று. கோல்டு, சில்வர், இது எல்லாமே அதே இடத்துல நிற்கிது. ட்ரம்ப் அடித்தோடனே நான் வந்து சார்ட்டை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். கிடுகிடுன்னு ஆல்மோஸ்ட் $58, 58,000 இருந்துச்சு. இது பிட்காயின். சாட்டர்டே அன்னைக்கு அதானே ட்ரேட் ஆகுது, டப்புன்னு 60க்கு போயிடுச்சு. இப்போ 62ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பிட்காயின், ரைட். பிட்காயின்னு இல்லை, எல்லாமே எல்லா கிரிப்டோ கரன்சியும் 5%, 6%, 7%, 8%லாம் வந்து சிலது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ எல்லாருமே வந்து எதிர்பார்க்கறது ஏதோ ஒன்று ஈவெண்ட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒன்று.
கோல்டு அண்ட் சில்வர் ஆகட்டும், மற்ற எல்லா கமாடிட்டிஸும் ஆகட்டும் எக்ஸப்ட் ஃபார் காப்பர் அண்ட் சோயா, இவங்க தான் வந்து 1% டவுன். மீதி எல்லாமே வந்து மோர் ஃப்ளாட்டிஷாக இருக்குது. ருப்பியை பொறுத்த வரைக்கும் அதே லெவல் தான், 83.50 83.55 அந்த ஜோனில் தான் இருக்குது. கோல்டு சில்வர் இந்தியன் ருப்பிலையும் வந்து பெரிய சேஞ்சஸ் கிடையாது. அதே 7,550 540 அந்த ஜோனில் தான் இருக்குது. அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும் 94,400 500 அந்த ஜோனில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரெண்டுமே வந்து ஹோல்சேல் ரேட், ஜிஎஸ்டியோட சொல்கிற ரேட்டு, எம்சிஎக்ஸ் ரேட் கிடையாது. எஃப்ஐஐஸ் ரைட் இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் 2,700 crores வாங்கியிருக்கிறாங்க. டிஐஐஸ் இவன் வாங்கினா விற்க தானே செய்வாங்க, 331 crores தான் வந்து விற்றுருக்குறாங்க. ஸோ தட் மீன்ஸ் ஏதோ ஒரு இவங்க வந்து ஷார்ட்ல இருந்தது கவரிங் பண்ணியிருக்கிறாங்களான்றது பார்க்க வேண்டிய ஒரு சமாச்சாரம். அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர், மறுபடியும் நான் சொல்கிறேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர், எப்பயுமே மார்க்கெட் மேலே ஏறிச்சுன்னு சொன்னால் விக்ஸ் வந்து கீழே விழுவும் ரைட். அண்ட் இன்ட்ரெஸ்டிங் வந்து இன்னைக்கு என்னன்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் 3.4% வந்து அப் ஆயிருக்கு, 3.37% அப் ஆயிருக்கு, 14.19 பாயிண்ட்ஸ்க்கு வந்து மேலே போயிருக்கு. நினச்சி பாருங்களேன், மேலே ஏறும் போதும் டென்ஷன் ஆகுது மார்க்கெட், என்ன பண்ணுறது. ஸோ எனிவே நாளைக்கு மார்க்கெட் மோஸ்ட் லைக்லி பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. செக்டார் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நம்ம பேசுகிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது முயற்சி பண்ணுறோம். எக்ஸப்ட் ஃபார் நம்மளோட க்ளோஸ் சர்க்கிள் இல்லை ஜோஹோ மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணுறதோட அது க்ளோஸ் ரூமில் அதில் வந்து எது வேணாலும் நம்ம பேசிக்கலாம். வெளியில் பேச முடியாது. நம்ம தலைவர் வந்து சிபிக்காரங்க வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம சில விஷயம் அப்படி பேசினது கூடயும் பூனால நிறைய பேருக்கு வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்கிறதாக ஒரு பேச்சு அடிப்படுது. நம்மளோட லீகல் டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சிபி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்மளது வந்ததுக்கு அப்புறமா நிறைய விஷயத்த ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணலாம். அப்போ ஸ்டாக் எங்களுக்கு எப்படி கேட்க முடியும், நீங்கள் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். நான் சொல்ல முடியாது டைரெக்டாக. என்ன நேர்களே, உங்களுக்கு இன்னைக்கு ப்ரோக்ராம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.